எல்லோருக்கும் சினிமா பிடிக்கும், ஆனால் சிலரைத்தான் சினிமாவிற்கு பிடிக்கும். இயக்குனர்கள் பாரதி ராஜா, பாக்கியராஜா, சுந்தர் ராஜன், டி ராஜேந்தர் மற்றும் மணிவண்ணன் போன்றவர்கள். அவர்களில் சிலர் பாக்கியராஜர். கோவை நண்பர்கள் சினிமாவில் சேர சென்னை வர தடம் பதித்து முகவரி தந்தவர். மிச்சிக்கல்களில் தமிழ் சினிமாவில் ஆரம்பித்த ராஜாக்கள் ராஜ்யத்திற்கு. பாரதி ராஜா, இளையராஜா மற்றும் பாக்கியராஜா. மேலும் ஒரு இழப்பு பாக்கியராஜாவே. கொங்கு மண்டலத்தின் கொம்பு தேனே, பாரதி ராஜாவின் முதல் தேர்வே. கல்லூரி பருவத்தின் கனவுகளோடு பாரதி ராஜாவோடு இணைந்து 16ஆம் வயதினிலே கோவையிலிருந்து கிழக்கே போகும் இரயிலே சென்னைக்கு பயணித்து சிகப்பு ரோஜாக்களை சுமந்து புதிய வார்ப்புகள். படத்தில் கண்ணாடி நாயகனாக உயர்ந்து கண்ணீர் பருவத்திலே. படத்தில் காவிரி கரையிலே தடம் படித்து சுவரில்லாத சித்திரத்தில் இயக்கம் கண்டு தொடர்ந்து தாமாருக்மணி ஒரு கையோசை, குமரி பெண்ணின் உள்ளத்திலே பின்பு மிளனமாய் மிளன கீதங்கள். நண்பர்களுக்காக இன்று போய் நாளை வா, வித்தியாசமான விடியும் வரை காத்திரு. பின்பு அந்த 7 நாட்கள் தூரல் நின்று போச்சு. பொய் சாட்சி தாலி காலி முந்தானை முடிச்சு தொடர்ந்து தாவணி கனவுகள் குருவிற்காக, ஒரு கைதியின் டைரி நண்பனுக்காக. நான் சிகப்பு மனிதன். சின்ன வீடு எங்க சின்ன ராசா, இது நம்ம ஆளு ஆராரிரோ ஆராரிரோ, அவசர போலீஸ் 100. பவுனு பவுனு தான் சுந்தர காண்டம். அம்மா வந்தாச்சு நடுவில கிளறவமான ருத்ரா. ராசுகுட்டி ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, வீட்ல விசேஷ சங்கர். வெள்ளாங்கோவில் ராஜாவே, கொங்கு இனடர்களின் கனவுகளை சுமந்தவனே. தமிழிளைவர்கள் அடைய நினைத்த உயரங்களை அவர்களின் பிம்பமாக நீ அடைந்தாய். நடிகர் திலகத்தே, ஆவணி கனவுகளின் அளவிட்ட இயக்கமே. உன் இயக்கத்தை நிறுத்தியே இறைவனிடம் கேட்கிறேன், இதுபோல் தமிழே இயக்கட ராஜாக்கள். உள்டம் மீண்டும் எப்போது வரும்? 2026 ஜூன் மாதத்தில் தமிழ் திரைப்பட உலகம் இருபெரும் இழப்புகளை சந்தித்திருக்கிறது. இயக்குனர் பாரதிராஜா ஜூன் 10, 2026 அவர்கள் நம்மை விட்டு மறைந்து, அவருக்காக உதிர்த்த கண்ணீர் துளிகள் காயுமுன்பே அவரிடம் பாடம் பயின்ற அவரின் முதன்மை சீடர் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களும் மறைந்தது ஜூன் 27, 2026 தமிழ் திரைப்பட உலகை உலுக்கி விட்டது. அமரர் திரு. பாக்கியராஜ் அவர்கள் சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், திரைக்கதாசிரியர், வசனகர்த்தா, நடிகர் மற்றும் இயக்குனர் என்ற பன்முக ஆற்றல்களை தன்னகத்தே கொண்டிருந்த பண்பாளர். சிக்கலான திரைக்கதைகளை நகைச்சுவை கலந்து படமாக்கி மக்களின் மனங்களை வென்றவர். இவற்றை தவிர அவர் சிறந்த பேச்சாளர். நகைச்சுவை கலந்த கருத்துக்கள் செறிந்த அவர் பேசிய பேச்சுக்களை கேட்டபோது அவரின் பேச்சாற்றலின் ஆழமும் செறிவும் என்னை வியக்க வைத்தது. இவர் மறைந்த முதல்வர். அமரர். மக்கள் திலகம் திரு. எம்ஜிஆர் மற்றும் நடிகர் திலகம். அமரர் திரு. சிவாஜி அவர்களின் தீவிர ரசிகர்.
இவரின் திருமணத்தை இரு திலகங்களுமே வந்திருந்து அருகிலிருந்து நடத்தி வைத்தனர். திரையுலகில் கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி முன்னேறிய இவருக்கு இவர் மகன் சாந்தனுவின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை அடையாளம் காண முடியாமல் போனது துரதிர்ஷ்டமே. இவர் சரியாக கணிக்காமல் மறுப்பு தெரிவித்ததால் காதல் மற்றும் சுப்பிரமணியபுரம் பட வாய்ப்புகள் சாந்தனுவிற்கு கைநழுவி போயிற்று. விதி வலியது, அதை யாரும் மாற்ற முடியாது.